ஒரு வபா கிடைக்கிற ஒரு பொம்பளை பிள்ளைகள் திடீர்னு ஒரு எமர்ஜென்சி பிரஷர் கூடின பிள்ளைகள் தாய்க்கும் சேய்க்கும் பிள்ளைகள் அது ஒரு பாதிப்பு ஏற்படுது. மாவட்டகம் தான் அவங்களோட ஊர். அப்ப குருடாய்கள் ஹாஸ்பிட்டல் வைத்து அட்மிட் பண்ணியாச்சு. அப்ப இதை ஏன் சொல்றேன்டா, கவனி பிள்ளைகள் எல்லாருக்கும் டாக்டர் ஆகணும்னு ஒரு கனவு இருக்கிற ஆசை இருக்கிறது. அப்ப இந்த ஆபரேஷனை செஞ்சது பிள்ளைகள், இந்த சர்ஜரியை செஞ்சது யாருன்னு கேட்டா டாக்டர் ஷாஃபி. ஏன் இதை சொல்றேன்னா பிள்ளைகள், ஒரு காலத்துல டாக்டர் ஷாஃபி இந்த இலங்கையில பேசப்பட்ட ஒரு மருத்துவராக இருந்தார். அவர் மேல நிறைய என்னது குற்றங்கள் சுமத்தப்பட்டுச்சு. ஒரு நாடே சேர்ந்து குற்றங்கள் சுமத்தப்பட்டுச்சு. நாங்க இதுல படிப்பின் எடுக்கணும் பிள்ளைகள். நாங்க உண்மையாக நேர்மையாக இருந்தா கட்டாயம் எப்ப சரி எங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். எவ்வளவு பெரிய ஒரு சாதனை! 30 செகண்டுக்கும் 60 செகண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல அந்த கால பகுதிக்குள்ள இந்த ஆபரேஷனை செஞ்சு சக்சஸ் ஆக தாயும் பிள்ளையும் பிள்ளைகள் பாதுகாப்பாக ஆபரேஷன் பண்ணிருக்கிறார். உண்மையிலே பிள்ளைகள் நாங்க படிப்பின பருவம் எங்களுக்கு சின்ன ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்தாலும் பிள்ளைகள் மனசுடைஞ்சது. ஒரு முன்மாதிரியான ஒரு மனிதன் பிள்ளைகள். உண்மையிலே எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. எந்த மக்கள் தூற்றினாங்களோ அதே மக்களால இன்னைக்கு போற்றப்படுறாங்க. சல்யூட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பிள்ளைகள். யோசிச்சு பாருங்க, ஒரு ஆபரேஷன் செய்யறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும். ஒரு நிமிடம் பிந்தி இருந்தா பிள்ளைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த சர்ஜரி பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நிமிடம் பிந்தி இருந்தா அந்த தாய் உயிரோட இருக்க மாட்டாங்க. உண்மையிலே பிள்ளைகள் நாங்க எடுக்க வேண்டிய படிப்பினை இதே மாதிரி பிள்ளைகள். நான் இன்னும் ஒரு பிரச்சனைக்கு, அதாவது இன்னும் ஒரு இன்சிடென்ட்ஸ்க்கு பிள்ளைகள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். என்னன்னு சொன்ன பிள்ளைகள் எல்லாருக்கும் தெரியும், ஈஸ்டர் அட்டாக்கும் பிள்ளைகள், அதாவது பாஸ்கு பிரகாரைக்கும் பிள்ளைகள் கட்டாயம் நீதியான ஒரு தீர்வு கிடைக்கணும் எதிர்பார்த்து இருக்கிறது. நிச்சயமாக அது நீதியான தீர்வு கிடைக்கணும். ஏன்னா அந்த நாட்டில் பிள்ளைகள் எல்லாரும் ஒற்றுமையாக சமாதானமாக சந்தோஷமாக வாழ எல்லாருக்கும் உரிமை இருக்கு.